ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்கு, திருவோண நட்சத்திரமும் இருக்கு. ஆனா திருவோண விரதமெல்லாம் நாளைக்கு, திருவோண வழிபாடும் நாளைக்கு. ஏன்னா எந்த திதியில சூரிய உதயம் நிகழ்கிறதோ அந்த திதி தான் அந்த நாளான திதியாக கணக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத பார்க்கிறோம். சதுர்த்தசி திதி இருக்கு. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து சொல்லுங்க, தீபம் காட்டுங்க. கர்ணன் அப்படிங்கிற படத்துல வருது அந்த பாட்டு. சிவாஜி கணேசன் பெரும் உலக புகழ் பெற்ற நடிகர் நடிச்ச படம் அது. சொல்லுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. இந்த பிறகு பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து சொல்லுங்க, தீபம் காட்டுங்க. கர்ணன் அப்படிங்கிற படத்துல வருது அந்த பாட்டு. சிவாஜி கணேசன் பெரும் உலக புகழ் பெற்ற நடிகர் நடிச்ச படம் அது. சொல்லுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. ஏன்? சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். ஜாகிரதையா இருக்கணும். 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, நிதானம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம் சொல்றோம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பாருங்க. வெண்முரசு இணையத்துல பதிவிட்டா கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் பண்ணுனா அனுகூலம் வரும், இல்லைன்னா தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா பரிகாரம் பண்ணல. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி. கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. பிரமாதம். சூரியன் வேற ராசியை விட்டு விலகிட்டாரு. அதுவே பெரிய ஆறுதல். இதுவரைக்கும் இந்த ஆடி மாசம் முழுக்க ஜென்ம சூரியன் இருந்து படாத பாடுபடுத்தினார் உங்களை. நடுவில் அதெல்லாம் மாறிடுச்சு. சூரியன் வந்துட்டாரு. ராசியை விட்டு வந்துடுறதே பெரிய விஷயம். வாக்குஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. செல்வாக்கு, குடும்ப நிம்மதி, பண விஷயத்துலலாம் கொஞ்சம் உயர்வு உண்டு. சூரிய நாளை நல்லது. இன்னைக்கு சந்திரன் நாளை நல்லது. நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 5, 6, வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து சொல்லுங்க, தீபம் காட்டுங்க. கர்ணன் அப்படிங்கிற படத்துல வருது அந்த பாட்டு. சிவாஜி கணேசன் பெரும் உலக புகழ் பெற்ற நடிகர் நடிச்ச படம் அது. சொல்லுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க. சிம்மராசிகார் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. கவனம், வழிபாடு முக்கியம். அசட்டு தைரியம் வேணாம், பணிவு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். 3 நட்சத்திரக்காரர்களும் சில மந்திரங்கள் சொல்றோம், வழிபாடுகள் செய்யணும். பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 5, தெற்கு மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பாருங்க. வெண்முரசு இணையத்துல பதிவிட்டா கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்.
இந்த பரிகாரங்கள் பண்ணுனா அனுகூலம் வரும், இல்லைன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா பரிகாரம் பண்ணல. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கு சிறப்பான நாளாக இல்லை. வம்பு வழக்கு இருக்கிறது, தேவையற்ற பேச்சு இருக்கிறது, வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். உத்தரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு, பரிகாரம் பண்ணணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அதுல வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பாருங்க. வெண்முரசு இணையத்துல பதிவிட்டா கிடைக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் பண்ணுனா அனுகூலம் வரும், இல்லைன்னா தோக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா பரிகாரம் பண்ணல. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நாளவனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, வீண் கவலை இல்லை. பண விஷயத்துல முன்னேற்றம் உண்டு, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வெற்றி உங்களுக்கு. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு, பரிகாரம் பண்ணணும். திருஷ்டி இருக்கு. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம். யமனும் யமுனா நதியும் சூரிய பகவானுடைய குழந்தைகள். இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, அல்லது வசன கவிதைகள் படிச்சு பாருங்க. அதுல ஞாயிறுன்னு தலைப்பு போட்டு சூரியனை பத்தி எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. சூரியனே ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், கொன்றாயா விழுங்கினாயா அப்படின்லாம் ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க, நல்லது. மகாகவி பாரதியாருடைய வசன கவிதைகள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, மனப்பதட்டம் இருக்கிறது, தடுமாற்றம் குழப்பம் இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். இதுதான் அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒன்று இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு, ஆனா தமிழ்ல வரிகள் இருக்கு. அதை படிச்சு பாருங்க. சூரியனை பார்த்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. அகத்தியர் ராமனுக்கு அருளிய ஸ்தோத்திரம், சுலோகம், மந்திரம். ராவணனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. ராவணன் சமமான பலம் உள்ளவன், அதனால படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். கோபம் அதிகமாக வருகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு வெள்ளை. நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒன்று இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு, ஆனா தமிழ்ல வரிகள் இருக்கு. அதை படிச்சு பாருங்க. சூரியனை பார்த்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. அகத்தியர் ராமனுக்கு அருளிய ஸ்தோத்திரம், சுலோகம், மந்திரம். ராவணனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. ராவணன் சமமான பலம் உள்ளவன், அதனால படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்கு, பிரமாதமான நாள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 4 6 வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம். யமனும் யமுனா நதியும் சூரிய பகவானுடைய குழந்தைகள். இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, அல்லது வசன கவிதைகள் படிச்சு பாருங்க. அதுல ஞாயிறுன்னு தலைப்பு போட்டு சூரியனை பத்தி எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. சூரியனே ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், கொன்றாயா விழுங்கினாயா அப்படின்லாம் ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க, நல்லது. மகாகவி பாரதியாருடைய வசன கவிதைகள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு,
நாய்க்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், உங்க நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, உயர்வு உண்டு, உங்களோட பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாள், திருஷ்டி இருக்கு, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம். யமனும் யமுனா நதியும் சூரிய பகவானுடைய குழந்தைகள். இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, அல்லது வசன கவிதைகள் படிச்சு பாருங்க. அதுல ஞாயிறுன்னு தலைப்பு போட்டு சூரியனை பத்தி எழுதிட்டார், படிச்சு பாருங்க. சூரியனே ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், கொன்றாயா விழுங்கினாயா அப்படின்லாம் ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க, நல்லது. மகாகவி பாரதியாருடைய வசன கவிதைகள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் கோபம், வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற தடுமாற்றங்களும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கின்றன. வழிபாடு முக்கியம், பண்ணினா தப்பிச்சுக்கலாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். ஆமா, ஆதித்ய ஹிருதயம் ஒன்று இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு, ஆனா தமிழ்ல வரிகள் இருக்கு. அதை படிச்சு பாருங்க, சூரியனை பார்த்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. அகத்தியர் ராமனுக்கு அருளிய ஸ்தோத்திரம், சுலோகம், மந்திரம். ராவணனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. ராவணன் சமமான பலம் உள்ளவன், அதனால படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களே, இன்று ஆவணி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு. ஆவணி மாதம் சூரியனுக்கு பிடித்த மாதம். எனவே சூரிய பகவானுடைய கருணையை பெறுவதற்கு இன்று சூரியனுடைய வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு எல்லாருமே தீபம் காட்டணும். நாளை பார்க்கலாம். நன்றி.